அரிசி மாஃபியாக்கள் லாபம் அடையும் சூழலையே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரிசி மாஃபியாக்களின் தலைவராக செயற்படுகிறார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிவிதுரு ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், දේශීය සහල් මිල රුපියල් 230ට තියෙනකොට ආනයනික සහල් 210 බවට පත් කරනවා. එහෙම පළවෙනි සහල් තොගයේ වෙළඳ පොළට නිදාස් වෙන විට දේශීය සහල් මිලක් 210ට ආසන්න මිලකට පැමිණෙනවා. அரிசி மாஃபியாக்களுக்கு ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி விலையை குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக நாட்டு அரிசி 1 கிலோகிராம் 230 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி பிரசுரித்துள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சந்தையில் நான் 1 கிலோகிராம் அரிசியை 240 ரூபாவுக்கு வாங்கினேன். ஜனாதிபதி பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலை அரிசி உற்பத்தியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. உள்ளூர் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு அல்லது விலையேற்றம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை முகாமைத்துவம் செய்வதற்காக அரிசி இறக்குமதி செய்யப்படும். அரிசி இறக்குமதி செய்யப்படும் போது இறக்குமதி வரி குறைக்கப்படும். அப்போதுதான் உள்ளூர் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு அல்லது விலையேற்றத்துக்கு தீர்வு காண முடியும். தனியார் துறையினர் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இறக்குமதியின் போது 1 கிலோகிராம் அரிசிக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுகிறது. තාණ්ඩුව කළේ මොකක්ද? ආනයනික සහල් මත හරියටම රුපියල් 65ක බද්දක් දාලා ආනයනික සහල් වල මිල தேசிய வெள்ளந்த பொல்லை දැන් තියෙන මිලට සමාන කළා. வரி உட்பட போக்குவரத்து செலவு உள்ளடங்கலாக உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலைக்கு இணையானதாகவே இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையும் காணப்படுகிறது. வரியை அதிகரித்து இறக்குமதி செய்யும் அரிசியின் விலையையும் உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலையையும் அரசாங்கம் சமப்படுத்தியுள்ளது. உண்மையில் அரசாங்கம் அரிசி மாஃபியாக்களுக்கு சாதகமான சூழலையே ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யும் அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்று குறிப்பிடப்படுகிறது. මේ බද්ද හරහා අධිමිල අධික ලාභයක් ලබා ගැනීමට සහල් මාෆියාවට අවස්ථාව සලසලා තියෙන වසන්ත සමරසිංහ ඇමතුමා තමයි ලංකාවේ සහල් මාෆියාවේ නායකයා කියන එක අපිට බය නැතුව කියන්න පුළුවන්. அரிசி மற்றும் நெல்லை பதுக்கி வைத்துள்ள பிரதான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. உண்மையில் அரிசி மாஃபியாக்களின் தலைவர் வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க என்று குறிப்பிடுவதற்கு அச்சமடைய போவதில்லை என்றார்.